இன்றைய வசனம் சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. காத்திருத்தல் என்பது கடினமான ஒரு காரியம்தான். ஆனாலும் கூட பல காரியங்களுக்காக காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவேளை பிள்ளைகளுடைய வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்துக்காக, இப்படி அநேக காரியங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டியதுதான் அவசியம். நான் உடனே ஏதாவது ஒரு முடிவெடுத்து உடனே சில காரியங்களை நாம் உடனடியாக இது செய்துவிட வேண்டும் என்று நாம் கர்த்தருக்கு காத்திருக்காதபடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்காதபடிக்கு நாம் அவசரமாக நாம் சில காரியங்களை செய்ய முற்படும் பொழுது அநேக தோல்விகளை நாம் சந்திக்கக்கூடிய நிலைகளிலே நாம் இருந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. ஆனால் நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சுத்தத்தின்படி, அவருடைய வேலையின்படி, அவருடைய வார்த்தையை நமக்கு அழகாக தந்து நம்மளை போதித்து நடத்துவார். அவருடைய வார்த்தை வரும் வரையிலும் கூட நாம் பொறுமையாக காத்திருக்கும் போது மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து நடத்துவதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஜெப நேரத்துல கர்த்தருடைய சிங்காசனத்தின் முன்பதாக நீங்க கிட்டி சேருகிறதுக்கு வரையிலும் கூட அப்படியே சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருங்க. எல்லா இருளின் ஆதிக்கங்களும் விலகி தேவனுடைய ஒளி அவருடைய பிரசனத்தை நம்ம உணரும் வரையிலும் நீங்க காத்திருந்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார் என்கின்ற ஒரு விசுவாசம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்துல வரும் வரையிலும் நீங்க தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து ஜெபிக்க நீங்க பழகி கொள்ளுங்க. அனைவர் சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்க முடியவில்லையே, ஜெபிக்க உட்கார்ந்த உடனே தூக்கம் வந்து விடுகிறது, இல்லை என்றால் குடும்பத்தின் பாரங்களும் கவலைகளும் நெருப்பதினால என்னுடைய சிந்தனைகள் அலசடிப்பட்டு என்னால காத்திருந்து ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லுவாங்க பிரியமானவர்களே. ஆனா நீங்க நன்றாக நீங்க பாடல்களை பாடி துதித்து கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாக நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க சத்துருவை மேற்கொண்டு ஆண்டவருடைய பிரசனத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது அநேக மணி நேரங்கள் கூட அதிகமான நேரம் நம்முடைய கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க முடியும். உங்களுடைய கவலைகளையும் பாரங்களையும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைத்தவர்களாக நீங்க ஜெபிப்பதற்கு நீங்க ஆயத்தப்பட வேண்டும் பிரியமானவர்களே. பிலிப்பியர் 4:6-7 கூட நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த உங்களுடைய கவலைகளையும் பாரங்களையும் நீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துல நீங்க உங்க விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லிருங்க பிரியமானவர்களே. அவருக்கு நீங்க தெரியப்படுத்திருங்க. அப்போது ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். அப்போ தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் தந்து உங்களை நடத்துவார். நீங்கள் காத்திருக்கும் போதுதான் அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக காத்திருக்கின்ற உங்களுக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை வரும். ஏசப்பா என்னோட பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் தருவார் பிரியமானவர்களே. பொறுமையோட விசுவாசத்தோடு நீங்க காத்திருங்க. பதில் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த அந்த அற்புதத்துக்காக நீங்க நம்பிக்கையோட காத்திருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு மனிதன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து நீங்க இயேசப்பாவிடத்துல நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க பாரத்தெல்லாம் கவலையெல்லாம் நீங்க ஆண்டோட சமூகத்தில் நீங்க வச்சிருங்க. அப்போ இயேசப்பா எல்லாம் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தை நீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் தருவார். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஜெபித்த அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண முடியும் பிரியமானவர்களே. சங்கீதம் 40:1 கூட தாவீது சொல்கின்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தாவீது மாத்திரம் ஜெபித்தால் ஜெபத்தை கேட்பாரா? இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக யார் கூப்பிட்டாலும், ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, மனிதன் எனக்கு உதவி செய்ய முடியாதப்பா, மனிதர்கள் என்னை கைவிட்டு விடுவாங்க, என்னுடைய பாரத்தை யாரும் சுமக்க முடியாதுப்பா, என்னுடைய பாரத்தை சுமக்கின்ற உம்முடைய பாதத்துல உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யணும்ப்பா. நீங்க கண்ணீரோட பாரத்தோடு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உங்க பாரத்தை நீங்க அவருடைய பாதத்துல இறக்கி வச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் பிரியமானவர்களே. அப்பா எனக்கு உதவி
உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது உங்கள் விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்த்து உங்கள் கூப்பிடுதலை அவர் நிச்சயம் கேட்பார். அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார் பிரியமானவர்களே. அப்படியாக நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். ஆபிரகாம் பாருங்க, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி இவரேர் 6:15 கூட நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக நீங்களும் கூட ஜெபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த ஒரு விண்ணப்பமானாலும் கர்த்தரிடத்திலிருந்து பதில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதுல எந்த ஒரு சந்தேகப்படாதீங்க. நம்பிக்கையோட காத்திருங்க. காத்திருக்கின்ற உங்களுக்கு நிறைவான பலனை தந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக இயேசப்பா, உம்முடைய பாதத்தில் எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் எந்தெந்த விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்க பதில் கொடுத்து, அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து, அவருடைய பாரங்களை எல்லாம் உங்க சமூகத்துல இறக்கி வச்சிருக்கிறாங்களப்பா. அந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்து அவருடைய இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்துங்கப்பா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. உண்மை நம்பி இருக்கிறாங்கப்பா, உமக்காக காத்திருக்கிறாங்கப்பா. இயேசப்பா இடத்துலேருந்து எனக்கு என்ன பதில் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அப்பா, அவர்கள் மனிதர்களை நம்பி நம்பி அவங்க ஏமாந்து போனாங்கப்பா. உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இவருடைய விண்ணப்பத்திற்கு நீங்க பதில் கொடுத்து இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே திடமனதோடு இந்த பிள்ளைகள் காத்திருந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகின்ற பரத்திலிருந்து வருகின்ற அந்த பரிபூரணமான நன்மைகளை ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஒருவேளை ஆண்டவரே எந்தெந்த நன்மைகளுக்காக, ஒருவேளை குழந்தை செல்வத்துக்காக, திருமணத்திற்காக, வேலை காரியங்களுக்காக, சுகத்துக்காக எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அன்றைக்கு பெதஸ்தா குளத்தினருகே 38 வருடம் காத்திருந்தான் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க தேடி போய் சுகத்தை கொடுத்தீங்களே, அதே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை வருடங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற வறட்சி நிமித்தம், ஆசீர்வாத குறைவுகளை நிமித்தம் எனக்கு என்றைக்கு ஒரு விடுதலை வரும், என்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, என்றைக்கு எனக்கு இந்த நன்மைகள் பரத்திலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கின்ற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, எந்தெந்த பிள்ளைகள் உங்களுடைய வேலைக்காக காத்திருக்கின்றார்களோ ஆண்டவரே அந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக காத்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய காயங்களை எல்லாம் நீங்க ஆற்றி ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே காத்திருந்த அந்த நாளுக்கு ஆண்டவரே காத்திருந்த அந்த வருஷங்களுக்கு பெரிய அந்த நன்மைகளை நீங்க தந்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளையும் உடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.